எல்லைகளை கடந்த மனிதாபிமானம். தேசம், எல்லைகள், மொழிகள் என நம் 1000 பிரிவினைகளை வகுத்து வைத்திருக்கலாம். ஆனால் நடுக்கடலில் தத்தளிக்கும் ஒரு உயிருக்கு தேவைப்படுவது தேசத்தின் வரைபடம் அல்ல, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற ஒரு ஒற்றை அரவணைப்பு தான். இன்று ஈரானிய கப்பலான புசேர் பணியாளர்கள் 208 பேரின் வாழ்வில் எமது நாடு ஒரு வரப்பிரசாதமாக மாறியிருக்கிறது. ஆழ்கடலில் தவித்துக் கொண்டிருந்த அந்த 208 சகோதரர்களும் கொழும்பு துறைமுகத்தின் மண்ணை தொடும் அந்த நிமிடம் அது வெறும் தரையிறக்கம் மட்டுமல்ல, பல மைல் தொலைவில் உள்ள அவர்களின் தாய்மார்கள், மனைவிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுடைய கண்ணீர்களுக்கு கிடைத்த பதில். யாதும் ஊரே யாவும் கேளீர் என்ற முதுமொழிக்கேற்ப சர்வதேச அரசியலின் அழுத்தங்களை கடந்து அந்த பணியாளர்களை எமது மண்ணுக்கு அழைத்து வர துணிந்த நம் இலங்கை நாட்டு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் மனிதாபிமான நடவடிக்கை நெஞ்சை நெகிழச் செய்கின்றது. புயல் வீசும் சர்வதேச அரசியலுக்கு மத்தியில் உயிரே மேலானது என நிலைநிறுத்திய இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சலூட். இலங்கை என்பது வெறும் ஒரு தீவு மட்டுமல்ல, அது துயரத்தில் இருப்பவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் ஒரு தர்ம பூமி என்பதை மீண்டும் ஒருமுறை உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறது. எமது மண்ணில் கால் பதித்த அந்த 208 ஈரானிய உறவுகளும் விரைவில் தங்களது தாயகம் திரும்பி தங்கள் அன்புக்குரியவர்களை கட்டித் தழுவட்டும். அவர்கள் சுமந்து சொல்லும் நினைவுகளில் இலங்கை மக்களின் அன்பும் இம்மண்ணின் ஈரமும் என்று நீங்காமல் இருக்கட்டும். மனிதாபிமானம் எல்லைகளை கடந்து வெல்லட்டும்.